ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது ட்ரை ஈஸ்ட் காமிக்கிறீன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை காய்ஸ், நம்ம ஆல்ரெடி குளத்துலேருந்து கல்ச்சர்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருந்தெல்லாம் வீடியோவில். அதுதான் இது. நம்ம எதுக்கு வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, மொய்னாக்கு வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அது பிரிச்சுட்டு 2 வாங்கிட்டு வந்தேன். ஒன்று 44 ரூபான்னு வந்தது எனக்கு. சரி 2 வாங்கிட்டு வந்து சரி கலக்கி அது கொஞ்சம் ஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு கிளாஸில் எடுத்து போட்டுட்டு கிளாஸில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு 2 டப்பில் ஒரு தர்மாக்கோலில் வந்து நான் கல்ச்சர் போட்டுருக்கேன். இது பாருங்கள், ஒரு டப்பில் வந்து போட்டு இருக்கிறதுல ஃபஸ்ட்டில் அதில் ஊற்றுறேன். ஒன்று க்ரீன் வாட்டர், இன்னொன்று வந்து நார்மல் வாட்டரில் கல்ச்சர் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தில் எதில் நம்மளுக்கு நிறையா க்ரோத் ஆகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். பாருங்கள், நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து இதில் தான் கல்ச்சர் போட்டுருக்கோம். சரி, அதை எடுத்துகிட்டு இது ஏன் மூடி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, மஸ்கிட்டோ லார்வா வந்து எதுவும் முட்டை வைக்காமல் இருக்குது போட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், உள்ள வாழை இலையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு அதிலே காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு, மொய்னா வந்து எவ்வளோ அழகாக உள்ளே போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நானே வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா ஒரு வேளை நம்ம விட்ட மொய்னா இதெல்லாம் எங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் ஜூம் பண்ணி விட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கீழே வந்து சின்ன பூச்சியாக போயிட்டு இருந்தது. பாருங்கள், உங்களுக்கும் தெரியும் பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள், ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஜூம் பண்ணால் மட்டும்தான் அது தெரியுது, அந்த அளவுக்கு தெரியல. உன்னிப்பாக கவனித்து பார்த்தா நம்மளுக்கு தெரியுது. நானும் ஜூம் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் அப்படியே உள்ளே உன்னிப்பாக கவனித்து பார்த்த வரை தான் தெரியுது கீழே வந்து அவ்வளோ அழகாக கீழே போயிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நானும் என்னடா இது நம்ம விட்ட மொய்னா நிறையா க்ரோத் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே இருந்தேன். சரி, இது ஊற்றி தான் பார்ப்போமே, யூடியூப்பில் தான் நிறைய பார்த்துருக்கேன். இது ஊற்றி தான் வந்து அதுக்கு ஃபீட் பண்ணுறாங்க, நம்மளும் ஊற்றுவ வேணும்னு சொல்லிட்டு ஊற்றி பார்த்தேன். இதை பாருங்கள், க்ரீன் வாட்டரில் வந்து நல்லாவே கல்ச்சர் ஆகிருக்கு. நார்மல் வாட்டரை விட க்ரீன் வாட்டரில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்த்தா நல்லா தெரியும் உங்களுக்கு. அது இந்த பாருங்கள், ஓடுது பாருங்கள், சின்னதாக ஓடுதா, அதுதாங்க மொய்னா கல்ச்சரு. பூச்சி, ஒரு சின்ன பூச்சி மாதிரி இருக்கும் அது. சரி, மீண்டும் இதே மாதிரி வீடியோவுக்கு நம்மளுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என்னடா வாய்ஸ் ரொம்ப திணறுதுன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை கைஸ், கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, அதனால தான். சரி, ஓகே கைஸ்.